அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேச போறது ரொம்ப முக்கியமான செய்தி. தயவு செஞ்சு வீடியோ முழுசா பாருங்க. அதாவது கடலூர் மாவட்டத்தில அ நேத்தோ இன்னைக்கோ நடந்திருக்கு. ஒரு அப்பா தன்னோட பொண்ண ம் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாரு. அதாவது 27 வயசு பொண்ணு எம்.ஏ, பிஎட் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து வேற ஜாதி பையன காதலிச்சிருக்காங்க. அந்த பையன் இன்ஜினியராமா. இன்ஜினியரா படிச்சுட்டு ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த பொண்ணும் படிச்ச பொண்ணு. அதாவது அ கற்றார் கற்றாரை காமூருவர். அதாவது படிச்சவங்க படிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அது வந்து சகஜம் தான். இந்த அப்பாவுக்கு அது பிடிக்கல. அந்த பொண்ண வந்து சொன்னாராமா கேட்கல வெட்டிட்டாரு. உண்மையிலேயே பாருங்க நானும் அருவாள பயன்படுத்தியிருக்கேன். கிராமத்தாள் தான் நானு. மரம்லாம் வெட்டுவோம், தேங்காய் வெட்டுவோம். ஆனா அத வச்சு ஒருத்தர வெட்டி கொலை பண்ணணுன்ற அளவுக்கு அந்த கோபம் எப்படி உண்டாகுது மனசுக்குள்ள? இப்ப எங்க வீட்ல எங்க அம்மா தான் அந்த கோழியெல்லாம் அறுப்பாங்க. எங்க அப்பா அறுத்து நான் பார்த்ததே கிடையாது. அதாவது இது ஒரு அருவாள் எடுத்து பொண்ண வெட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்படி வருது? ரொம்ப அதாவது இப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது. ஒரு ஜாதி பிரச்சனையால கொலை நடக்குதுன்னா, அத வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு அப்படியே வெறி மாரி ஏத்திக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இப்படித்தான் அதாவது இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இப்படித்தான் நடக்கும். இப்படித்தான் வெட்டுவாங்க அப்படின்னு. அதுதான் காரணம்னு நெனைக்கிறேன். நிஜமா என்ன வெட்டி வெட்டி பார்த்தா யாராவது பிராக்டிஸ் பண்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனசுக்குள்ள வந்து அந்த சிந்தனைய வளர்த்துக்கிறது. இப்ப இந்த மாரி செய்தியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கப்போ, அம் தயவு செஞ்சு இப்ப YouTubeஆ இருந்துச்சுன்னா, அம் இது இந்த கமெண்ட் செக்ஷன வந்து லாக் பண்ணி வைக்கணும். ஏன்னா, அந்த கொலைய சப்போர்ட் பண்ணி நெறைய பேர் கமெண்ட் எழுதுறதும், அந்த கமெண்ட்டுக்கு லைக் போடுறதுமா பார்க்குறேன். 2வது வந்து Facebookல இந்த மாதிரி லவ் பண்ணா, அதாவது வேற ஜாதிக்கார பையன லவ் பண்ணா, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எழுதியிருக்காங்க. அதுக்கு போய் ஒரு 500, 600 பேர் லைக் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட் எழுதுனாங்கன்னா, அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் அனுப்பணும். அவங்க தொடர்ந்து ஒரு 3 கமெண்ட் இந்த மாரி எழுதுனாங்கன்னா, அந்த அக்கவுண்ட்ட லாக் பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து எவ்வளோ மோசமான விஷயம். ஒரு அப்பா வந்து ஒரு கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பொண்ண வெட்டி கொல்றாருன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மானம், கௌரவம் இதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த மானம், கௌரவத்தெல்லாம் வந்து பெண் மேல தான் காமிக்கிறாங்க. இதே ஒரு பையன் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான்னா, அது ஆணுக்கு ஆண் வந்து வெட்டுறதுக்கு பயம் இருக்கு. ஆனா பெண்ணுன்னா ஈஸியா அத பண்ணணும்னு தோணுது பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன். இந்த பொண்ணெல்லாம் அப்படி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. நானா இருந்தா ரொம்ப ஈஸியா டீல் பண்ணுவேன். ஆமா. நானா தான் உனக்கு அந்த பையன புடிச்சிருக்கா? இங்க பாருங்க நல்லா படிச்சிருக்கான். நல்ல பையன். இப்போ நம்ம தூரத்துல இருந்து பார்க்குறப்ப தான் வேற ஜாதி பையன்னு தோணும். அதே ஒரு 10 நாள் பழகிட்டா அப்படி தோணாது. கொஞ்சம் பாசமா பேசிட்டா, ச்சே நம்ம பையன் மாரி தான் இருக்கான். நம்ம ஆளுக பையன் மாரி தான் இருக்கான். அப்படின்னு நெனச்சு உட்டுருவாங்க. இப்போ ஜாதின்றது என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் அத அசிங்கமா பேசுவாங்கன்னு நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கிறோம். போன தலைமுறை மாதிரி இப்ப இல்ல. போன தலைமுறை மாதிரி இப்ப இல்லங்கிறது அம்மா, அப்பாவுக்கு தெரிய மாட்டேன்து. உண்மையிலேயே நான் சொல்றேன். இந்த தலைமுறையில இருக்கிற அம்மா, அப்பாவுக்கு வந்து மத்தவங்க பேசுவாங்கன்னு நெனைக்கிறாங்க. ஆனா யாரும் பேசல. யாருமே பேசல. நானா இருந்தா என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? நீ நாங்க வந்து இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்கு. மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதாவது உண்மைய நான் சொல்றேன். இப்ப ஒளிப்படையா பந்தல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. கிராமத்துலலாம் அ ஒ ரொம்ப தொல்ல பண்ணுவாங்க. "நீ வீட்ட விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு 2, 3 மாசம் கழிச்சு நாங்க வந்து ஒண்ணு சேர்ந்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லணும். சங்க இலக்கியத்துலலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போய் ஒண்ணு சேருவாங்க. நமக்கு அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்க தேவையில்ல. குழந்தை பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிடுச்சுனாலே, எங்களுக்கு வந்து பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அப்படி சொல்லிட்டு போலாம். 4 பேர் பேசத்தான் செய்வாங்க. 4 நாள் பேசுவாங்க. சரிங்களா? அந்த பையனோட அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு வந்து விவரமா தான் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. பாசமா இருக்கிற பையன தான் செலக்ட் பண்ணுவாங்க. பின்னது கல்யாணம் பண்ணிட்டு மிதி மிதின்னு மிதிவாங்கணும்னா கல்யாணம் பண்ணுவாங்க. பாசமா இருக்கிற அதாவது அன்புக்கு தான் வந்து பெண்கள் வந்து கட்டுப்படுவாங்க. புரியுதுங்களா? அடிச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாவம். நம்ம பெத்தவங்க கையாலேயே அடி வாங்கி சாவறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். இந்த போன வாரம் சொன்னேன்ல, நீட் எக்ஸாம்லேருந்து மார்க் கம்மியா வாங்கினதுக்கு அடிச்சு கொன்றுருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கு. இப்ப நான்லாம் ஆஸ்திரேலியாவுல இருக்கேன். நான் வந்து ஜாதி பார்க்க முடியாது. ஜாதி பார்க்க மாட்டேன். இங்க ஜாதி பார்க்குறவங்களும் இருக்காங்க. அந்த கார் நம்பர் பிளேட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதி பேர் போட்டிருக்கும். கவுண்டரு, ரெட்டி இந்த மாதிரி ஜாதி பேர்லாம் போட்டிருக்கு. ஏன்னா முன்னாடி கார் நிக்குது இல்லையா? அத நம்பர் பிளேட்ல இருக்கும். இல்ல இந்த மாரி ஜாதியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாரி அ ஜாதி பார்க்குறவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து அந்த ஜாதி பார்க்குற ஐடியாவே கிடையாது. சரிங்களா? ஜாதி, மதம்லாம் நான் பார்க்க மாட்டேன்.
முதல்ல வந்து நல்ல குணம் இருக்கா? குணங்கிறது வந்து ஒரு செடிக்கு தண்ணி மாதிரி. சரிங்களா? அந்த அந்த குணம் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கன்னா கூட நல்ல குணம் இருந்தா தான். இல்லன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு பேசுறத நிறுத்திருவேன். வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருவேன். நம்ம குணத்துக்கு ஏத்த மாரி இன்னொருத்தர ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திருவேன். என்னால வந்து சகிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. எந்த ஒரு குணத்தையும். அ மோசமான விஷயங்கள எல்லாம். குணம் நல்லா இருக்கணும். நல்ல குணம் இருக்கிறவன் ஏதாவது படிச்சிருக்க மாட்டானா? ஒரு நல்ல வேலை. அவ்வளோதான் 2 2 விஷயம் தான் நான் பார்ப்பேன். கல்யாணம் குடுத்துருவேன். சரிங்களா? கிறிஸ்டின், இந்து அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டேன். 2வது வந்து இதே போல தான் எல்லா ஊரும் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு கல்யாணத்தில அடிப்படையானது ஒரு உண்மையான காதல்னா என்னன்னு தெரியணும். அந்த மாதிரி உண்மையா லவ் பண்றவங்களா இருந்தா, எந்த ஜாதியானாலும் குடுக்கலாம். ஏன்னா பொண்ணுங்க வந்து தெளிவா இருப்பாங்க. எவன் வந்து பாசமா இருக்கான் நம்மகிட்ட, பாசமா இருக்கான், நம்ம பேச்ச கவனிக்கிறான், அதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு கணவன மட்டும் செலக்ட் பண்றதில்ல. நம்ம பிறக்க போற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பா வேணும்னு தான் செலக்ட் பண்றாங்க. அதுல வந்து தப்பு ஆயிடுச்சுன்னா, ஒரு நல்ல கணவர் அமையல, நல்ல அப்பாவா நடந்துக்கலன்னா, அது வந்து அந்த லவ் பண்ணவங்களோட குற்றம். சரிங்களா? அது ஜாதியோட, மதத்தோட குற்றம் கிடையாது. இப்போ எங்க குடும்பத்தில 2 கல்யாணம் நடந்தது. ஆ ஒருத்தவங்க வந்து வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதாவது வேற ஜாதி, வேற மதம். அவங்க வாழ்க்கை உருப்படல. சரிங்களா? இப்ப எங்க அம்மா எங்க மதத்தில எங்க மதம், எங்க ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணாங்க. எங்க அம்மா வாழ்க்கையும் உருப்படல. சரியா? ஏன் உருப்படலன்னா, அதுக்கு காரணம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆளே தவிர, ஜாதியோ, மதமோ கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த நபர் தான் சரியில்லையே தவிர, ஜாதியோ, மதமோ கிடையாது. சரிங்களா? அதனால ஜாதி, மதம் பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன அந்த பொண்ண தானே பையன தானே கல்யாணம் பண்ணுது. ஒண்ணும் பொண்ண கல்யாணம் பண்ணலையே. அப்படி பண்ணா தான் இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எனக்கு ரொம்ப ஆத்திரமா வந்தது. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ, அத எதுக்கு சொல்லிக்கிட்டு அதான் ஆரம்பிச்சுட்டேனே. அதாவது எங்க ஊர்ல 2, 3 ஜாதி இருக்கு. அதாவது ஒரு ஜாதி எங்க ஜாதி. இன்னொன்னு வந்து ஒரு வேற மொழி பேசுற ஜாதி. இன்னொன்னு தமிழ் மொழி பேசுற ஜாதி. மொத்தம் ஒரு 3 ஜாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தாங்கன்னா, ஆ அவங்க வந்து அந்த குடத்துல தண்ணி வச்சிருப்போம். பித்தள குடத்துல சொம்பு வச்சிருப்போம். தண்ணிய குடிக்க மாட்டாங்க. நான் ஸ்கூல் லீவ்லலாம் போவேன் இல்லையா தோட்டத்துக்கு. அப்போ சாட்டர்டே, சண்டேஸ்ல தண்ணி ஊத்தணும். உண்மையிலேயே சொல்றேன். அதெல்லாம் பார்த்தா அப்படியே மனசுக்குள்ள கண்ணீர் வரும். எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே அப்படிதான். நான் வந்து இருக்கிறத அப்படி அப்படியே ஏத்துக்கிற ஆள் கிடையாது. எனக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதத்தானே பண்ணுவேன். இங்க பாருங்க, வேலை செஞ்சிருப்பாங்க. கையில மண்ணு ஒட்டியிருக்கும். அத இப்படி கழுவிட்டு நான் சொல்றேன் ஒரு நாள் ஒருத்தவங்கள்ட்ட, "கைய நல்லா கழுவுங்க மண்ணு இன்னும் இருக்கு" அப்படின்னு. கைய கழுவி "இல்ல இல்லம்மா போதுமா." நம்ம கொஞ்சம் அன்பா பேசினா அம்மான்லாம் சொல்லுவாங்க, தாயின்லாம் சொல்லுவாங்க. இப்படி கைய கழுவிட்டு இப்படியே குடிப்பாங்க. நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படியே குடிப்பாங்க. குடிச்சிட்டு இப்டி இப்டி தலைய ஆட்டுவாங்க. ஏன்னா வாயில தண்ணி இருக்கிறப்போ போதும்ன்னு சொல்ல முடியாது. தலைய ஆட்டுவாங்க. உண்மையிலேயே அத அத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அப்படியே வேதனையா இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில என்னோட ஜாதிக்காரங்க குடத்துல தண்ணி எடுத்து சாய்ச்சு குடிப்பாங்க. பானையிலயோ, குடத்துலயோ வச்சுலாம் எடுத்து குடிப்பாங்க. ஆனா, இப்போ எங்க ஊரு பெண் வந்து ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேற ஜாதிக்காரங்க ஒரு 40 வயசா கூட இருப்பாங்க. 50 வயசா கூட இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தண்ணிய அப்படி கையில ஊத்தணும். இந்த தண்ணிய கையில ஊத்துறப்போ அப்படியே எனக்கெல்லாம் மனசாவாது. அப்படியே கண்ணீர் வரும் மனசுக்குள்ள. எனக்கு அதுதான் வந்து தோட்டத்துக்கு போனாலே அவ்வளோ கடுப்பா இருக்கு. நான் ஒரு நாள் என்ன சொன்னேன், நீங்களே தண்ணிய எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வேணான்றாங்க. இல்லம்மா ஊத்தும்மா கையில. ஏன் என்னைய யாராவது திட்டுவாங்கம்மா அப்படின்னு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. வயசுல பெரியவங்கள மதிக்கணும்னு சொல்றோம். அவங்க அந்த அம்மாவுக்கு 50 வயசு இருக்கும். நான் தண்ணி ஊத்துனவங்களுக்கு. என்ன வயசுல பெரியவங்கள மதிக்கணும்? 1947ல நம்ம சுதந்திரம் வாங்குனோம்ல. எல்லா சுதந்திரத்தையுமே எல்லாருக்குமே குடுத்துட்டீங்களா என்ன? இதெல்லாம் பாவம் இல்லையா? ஒரு 4 வயசு, 5 வயசு, ஒரு 7 வயசு, 8 வயசுலயே அந்த ஊருக்குள்ள பழகுதுன்னு வச்சுக்க. கிராமமோ, டவுனோ எனக்கு தெரியாது. டவுன பத்தி எனக்கு தெரியாது. கிராமத்துல பழகுறப்போ, இங்க ஒரு வீதி இருக்கு, அங்க ஒரு வீதி இருக்கு. இந்த வீதியிலருந்து இந்த வீதிக்கு போறப்ப, அவங்க பேசுற விதம், நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்குறப்போ, அது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஒரு 10 வயசுல இருந்து 10 வயசுல இருந்து சாகுற வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு செய்யாத தப்புக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குது. அப்ப அவன் வந்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்து சாவணும். அப்படித்தானே? அவன்கிட்ட நிலம் இல்ல. அந்த ஜாதிக்காரங்கள்ட்ட நிலம் இல்ல. இப்ப நம்மகிட்ட நிலம் இருக்கு. நிலம் இருக்கிறவங்க மட்டும் என்ன பெரிய சந்தோஷமாவா இருக்கிறோம் நம்ம? ஒண்ணும் கிடையாது.
நஷ்டமாச்சுன்னா எல்லாம் கடன் ஆயிரும். நிலம் இல்ல. அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட். ஆனா அவன் மனுஷன் இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை, இன்னொரு பிள்ளைய ஒரு பிள்ளை அடிச்சிருச்சுன்னா, "போடா, வாடா" அப்படின்னு சொல்லி சண்டை போடுறப்போ, அவன் வேற அவங்க அம்மா, அப்பா வேற மாரி பேசுறாங்க. இவங்க அம்மா, அப்பா வேற மாரி பேசுறாங்க. அந்த வித்தியாசங்கள் தெரியிற அன்னைக்கு அவங்களுக்குலாம் நிம்மதியா தூக்கம் வருமா சொல்லுங்க? நீங்க எல்லாரும் வந்து ஃபோனெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு, ஒரு 10 மணிக்கு மேல அமைதியா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருங்க. உங்க மனசுல எவ்வளோ சிந்தனைகள் வருதுன்னு. சின்ன பிள்ளை. ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளையிலருந்து சாகுற வரைக்கும் அவன் இந்த சாதிய கொடுமையா கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறான். வெளிப்படையா அடிதடி, சண்டை எதுவும் இல்லாட்டியும், நம்மளுக்கு அவங்க மனசுக்குள்ள போட்டிருக்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அது சிலர்லாம் சொல்லுவாங்க, "முகத்த பார்த்தா தெரியுது" அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து முகத்துல ஒரு கம்பீரமும், அவனுக்கு முகத்துல ஒரு சோகத்தையும் ஏன் குடுக்குறீங்க? அப்போ என்ன சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள வந்து உண்மையிலே நம்ம ஒரு நரகத்த உருவாக்கி வச்சிருக்கோம். நம்மளெல்லாம் கடவுள் நரகத்துல தான் போடுவாரு. எந்த நேரத்துலயாவது அவனால சுதந்திரமா இருக்க முடியுமா? அது ஒரு இப்போ நான் வந்து ஹைட் கம்மியா இருக்கேன். இந்த மன கஷ்டம் எனக்கு இருக்கு. சிலர் கருப்பா இருக்காங்க. அந்த மன கஷ்டம் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் நம்ம மனசு கஷ்டப்படுறோம். அப்போ அவன் வந்து அந்த குடும்பத்துல பொறந்தது என்ன தப்பு? அதுவும் மனுஷங்க தான. அம்மா, அப்பா தான். அவன் அந்த ஜாதியில பொறந்துட்டாங்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க அவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஏதோ படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணலாம். அது எந்த ஜாதியா இருந்தா என்ன? கல்யாணம் பண்ணக்கூடாதா? நாம அவங்க வீட்ல போயிட்டு உட்காந்து ஒரு 4 நாள் பேசினோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அது பெரிய விஷயமாவே தெரியாது. நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லா ஜாதிக்கார பிள்ளைங்களோடயும் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வீடுகளுக்கு போய்க்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே வித்தியாசமே தெரியல. நம்ம வீடு மாரியே தான் அவங்க வீடு இருக்கு. ஏன்னா, உலகத்துல வந்து ஏழை, பணக்காரன்ற வித்தியாசத்த கூட தாங்கிக்கலாம். ஆனா ஜாதிய வித்தியாசத்த வந்து தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். எ எ என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு 9த் படிக்கிறப்போ ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க சொன்னது, அந்த பொண்ணு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. அதாவது பட்டியல் பிரிவை சேர்ந்த பொண்ணு. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ, அவங்க வந்து சோஃபால உட்கார வைக்காம தரையில உட்காந்து படிக்கன்னு சொன்னாங்களாம். சோஃபால உட்காந்து ஏன் அந்த பொண்ண சோஃபால உட்கார வச்சிருக்கீங்கன்னு. அந்த பொண்ணு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க வீட்ல காசு இருக்கு. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்னப்பலாம் எனக்கு அப்படியே மனசே அப்படியே இருந்தது. உண்மையிலே சொல்றேன். நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கோம்ல. எதுக்கு இந்த சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம் நமக்கு? எல்லாருமா சுதந்திரத்த அனுபவிக்கிறோம். இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுது. நானா இருந்தா சொல்லிருவேன். "அம்மா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கொஞ்ச நாள் வந்து சேர்ந்துக்கிறோம்." யாராவது கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு அப்படியே மறந்துருவாங்க. ஆனா அந்த கொலை பண்ற அளவுக்கெல்லாம் யாரும் இந்த உலகத்துல பேசுறதில்ல. நம்ம பெத்து நம்ம வளர்த்த பிள்ளைய வெட்டுற அளவுக்கு சங்க இலக்கிய காலத்துல கூட ஒரு ஆம்பளைக்கு இவ்வளோ கோவம் வந்தது கிடையாது. இலக்கியத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு பொண்ணு யார கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும்னா, அம்மா தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணுக்கு ஏத்த பையனா, என் பொண்ண உண்மையிலேயே விரும்புறானான்னு அந்த அம்மா தான் கவனிக்கும். இந்த பையன் நல்ல பையனான்னு அவங்க அம்மா தான் கவனிச்சு பொண்ணு குடுப்பாங்க. அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன வேலை இருக்கு? அப்பாவுக்கு என்ன வேலை இருக்கு? இந்த பாரியெல்லாம் பாரின்ற தம்பியெல்லாம் சொல்றாரே சங்க இலக்கியம் படிங்கன்னு. ஏன் ஒ ஏன் வந்து தனக்கு பிடிச்ச ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? அப்ப வந்து எங்க அம்மா வந்து எங்க அப்பாவ எங்க ஜாதியில, எங்க மதத்தில தான் கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணாங்க. ஆனா எங்க அம்மா நிம்மதியாவே இல்ல. என்ன சொல்றாங்க, ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா ஏதாவது பிரச்சனைனா வருவாங்கன்னு. ஒருத்தருமே எங்க அம்மாவுக்கு உதவி பண்ண வரவே இல்ல. எ எ எங்க அப்பா பாசமா இல்லாதப்பயும் உதவிக்கு வரல. எங்க அப்பாவால கஷ்டப்பட்டப்பவும் யாரும் உதவிக்கு வரல. அதாவது யாருமே வரல. நான் எதுக்கு தனித்தனியா சொல்லணுமா? அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல விரும்பல. யார் யாருன்னு. யாருமே வரல. எங்க அம்மா வந்து அ எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணதுலேருந்து சாகுற வரைக்கும் கஷ்டப்பட்டு, மனசு கஷ்டத்தோடவே இருந்து ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்து செத்து போச்சு. அப்ப ஒரே ஜாதியிலயும், ஒரே மதத்தில கல்யாணம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த உதவியும் கிடைக்காது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தருடைய அன்ப காட்டிலும், இந்த உலகத்தில வேற உதவி தேவையில்ல. அதுதான் ஒரு பெரிய உதவி. நான் வந்து இந்த பொண்ண லவ் பண்றேன். இந்த பொண்ண அன்பா பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணுக்கு நான் எந்த கஷ்டமும் குடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் முடிவு பண்ணானா, அந்த அன்ப காட்டிலும் இந்த உலகத்தில எதுவுமே முக்கியம் கிடையாது. அப்ப அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க அதே போல யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் பொண்ணு குடுக்கணும், பொண்ணு கட்டணும் யாரும் குடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? அதே ப்ரொசீஜர் தான். அந்த பொண்ணுக்கும் யார பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆஸ்திரேலியாவுல நம்மலாம் மைக்ரன்ட்ஸ் வர்றோம். நம்ம மைக்ரன்ட்ஸ் வீட்டு பிள்ளைங்கள வந்து ஆஸ்திரேலியா பிள்ளைங்க கல்யாணம் பண்றது இல்லையா?
இந்த அப்போ வந்து இங்கிலீஷ்காரங்க என்ன அருவாளை தூக்கிட்டு வர்றாங்களா? இல்ல துப்பாக்கி தூக்கிட்டு வர்றாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 2 பேரும் புடிச்சிருக்கா? 2 பேருக்கும் உண்மையிலேயே புடிச்சிருக்கான்னு தான் பார்ப்பாங்க. 2 பேருக்கும் புடிச்சிருக்கா? 2 பேருக்கும் படிப்பு இருக்கா? வேலை இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க. கருப்பா, குண்டா, ஒல்லியா அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நீங்க தான் நடிகைய தான் தேடுறீங்க. நடிகை மாரி இருக்கணும் பொண்ணு. என் மூஞ்சியே நெறைய பேருக்கு பிடிக்கல தெரியுமா? இப்ப என்னன்னா, இந்த பொண்ண கொலை பண்றதுல எந்த தப்புங்க எந்த சாரி அ இ அ 100% தப்பு. புரியுதுங்களா? ஒரு பெண்ணுக்கு வந்து தனக்கு புடிச்ச ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நாங்க படிக்க வச்சோம், நாங்க நகை வாங்குனோம், நாங்க படிச்சோம். இதே பேசிட்டு இருக்கீங்கல்ல. இந்த நகை, துணிமணி இதெல்லாம் விட முக்கியமானது சொந்த வாழ்க்கை. கல்யாணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில லவ் மேரேஜ் வீணா போயிருக்கு. சில அரேஞ்ச்டு மேரேஜ் வீணா போயிருக்கு. இப்போ ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்காக நம்மலாம் வண்டி ஓட்டாமலா இருக்கோம். சில தவறான திருமணங்கள் நடக்குது. அது குடிக்கிறான், பிரச்சனை பண்றான், சரியில்லாம இருக்கான். அதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது. மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அவனோட தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்காக இந்து பசங்கலாம் குடிக்காம இருக்காங்களா? இல்ல பொண்டாட்டி அடிக்காம இருக்காங்களா? என்னமோ ரொம்ப நல்லவங்களா இருக்கிற மாதிரி. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது ஜென்ரலா நான் சொல்றேன் கேளுங்க. ஜாதி, மதம் இத பத்தியெல்லாம் யோசிக்கக்கூடாது. உண்மையில முதல்ல காதல் திருமணத்தோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எது காதல்? இந்த பொண்ண எப்படி பார்த்துக்கிறது? எப்படி முதல்ல ஒரு பெண்ண நடத்தக்கூடாது? இதெல்லாம் முதல்ல தெரியணும். புரியுதுங்களா? உண்மையாவே அன்பு செய்ய தெரியணும். 3 நேரம் சாப்பிடுறோம், பிள்ளைங்கள பெத்துக்கிறோம், வளர்க்குறோம். அவ்வளோதானே! வேற என்ன பெரிய நம்ம என்ன கின்னஸ் சாதனை பண்ண போறோம்? ஒண்ணும் கிடையாது. ரொம்ப மோசமானது. ஒரு ம் அந்த ஒரு ஆளு வந்து அருவாள எடுத்து வெட்டுற வரைக்கும் நீங்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கால சேர்ந்து ஒரு தடி எடுத்து அடிச்சிருக்க கூடாது. இப்போ எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறீங்க. ஐயோ! செத்து போச்சு, செத்து போச்சுன்னு. எப்படி இவ்வளவு கோவம் வருது? கத்தி எடுக்கிறது என்ன? நம்ம ஆண்கள் கத்தி, அருவா இந்த புத்தி இருந்துச்சுன்னா ஆளவே முடியாது. நீங்க பெத்துட்டீங்கங்கிறதுக்காக காலம் முழுக்க அதாவது இந்த தமிழ் புக்ல இருக்கிற மாரி படிக்கணும், அம்மா அப்பா பேச்ச கேட்கணும். ஏன் அம்மா அப்பா வந்து அம்மா அப்பாவே கிடையாதா உலகத்துல? இல்ல பிள்ளைங்கலாம் புத்திசாலிகளே கிடையாதா? எல்லா விஷயத்துக்கும் அம்மா அப்பா பேச்ச கேட்கணுமா? அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் செய்றதுக்கு ஆனா சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. ஆனா நல்லவன தேர்ந்தெடுக்கணும். நல்லவனா இல்லையா, டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு நல்லவன தேர்ந்தெடுத்தாவது நீங்க வாழணும் முதல்ல. எப்பவும் வந்து தொடர்ந்து நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே தான் இருக்கணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு அந்த இத பார்த்தோனே ரொம்ப கஷ்டமா போச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்னால டயர்டா இருக்கு. பேச முடியல. ரொம்ப பாவமா இருந்தது. இந்த மாதிரி ஆண்கள வச்சு நம்ம என்னதான் பண்றது? எல்லா காலத்துலயுமே லவ் பண்றாங்க. எல்லா காலத்துலயும் ஓடி போறாங்க. இது ஒண்ணும் புது விஷயம் மாதிரி பண்ணாதீங்க. இந்த காலத்துல பாருங்க, பொண்ண லவ் பண்ணுது. அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இல்ல நான் அத வந்து கஷ்டம்னா அம்மா, அப்பா பார்வையிலருந்து சொல்றேன். அது பொண்ணுனாலும் அதுல ஒருத்தர் ஆண் மாரி இருப்பாங்க. பையனுக்கு கல்யாணம் பண்றாங்க. அதுல யாராவது ஒருத்தர் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. உருவத்துல வந்து ஆண் மாதிரியும், மனசுக்குள்ள பொண்ணு மாதிரி இருப்பாங்க. இப்போ உங்க பொண்ணு வந்து பையன தானே லவ் பண்ணுது. அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? நல்ல பையனான்னு மட்டும் பாருங்க. அவன் நல்லா படிச்சிருக்கான். வேற ஜாதியா வேற ஜாதியா இருந்தா பிரச்சனையே கிடையாது என்ன பொறுத்தவரை. நான் வந்து இந்த ஊர்ல ஜாதி பார்க்க மாட்டேன். நீங்களும் மறந்துருங்க. என்ன இந்தியான்னா பெரிய அதிசயமா? ஆஸ்திரேலியாவுல இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த நீங்க கத்துக்க மாட்டீங்களா? ஏன்னா கார் ஓட்டுறீங்க, ஃபோன் வச்சிருக்கீங்க, என்னென்னத்தையோ கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆஸ்திரேலியாவுல இருந்து ஒரு நல்ல விஷயத்த கத்துக்க மாட்டீங்களா? நான் வந்து உங்கள லிவிங் டுகெதர்ல இருந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேனா? அது அங்க கஷ்டம். பரவால்ல. நம்ம பொண்ணு இப்ப ஆசைப்படுது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க பேச்ச கேட்கல, அதுவே பண்ணிக்கிச்சுன்னு கூட சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு வெட்டாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் அந்த பையனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம லவ் பண்ண பொண்ணு இறந்து போச்சேன்னு. ஆனா இந்த ஜாதிக்காரனா இருந்தா நல்லவனா இருப்பான். இந்த ஜாதிக்காரன் மோசமானவனா இருப்பான்னு கமெண்ட் எழுதுறானுங்க பார்த்தீங்களா? அவனுங்களும் அறிவே கிடையாது. இப்ப நான் வந்து இந்த வெட்டுனவனோட ஜாதின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சப்போர்ட் பண்றேனா? உண்மையிலே அந்த ஆள் எங்க ஜாதிக்காரர் மாரி தான் அந்த ஏரியா எங்க ஜாதிக்காரங்க நெறைய பேர் இருக்கிற ஏரியா. உண்மையிலே இப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பாவம் நம்ம ஊரு அது தமிழனோ, எந்த லாங்குவேஜ்காரனோ பாவம் இல்லையா? அவன் வாழ்க்கையில மண்ண போடலாமா? பாவம் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த போன தடவ என்னாச்சு, முதல்ல அந்த பையன வெட்டுனாங்க. அப்புறம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. நீங்கலாம் எதுக்கு பிள்ளைங்கள பெத்துக்கிறீங்க? பேசாம அந்த டிங்கி கபுள்ஸ் மாதிரி பேசாம பிள்ளைங்கள பெத்துக்காமலே இருக்கலாம்ல.
நல்ல வேளை நான் அந்த மாரிலாம் எனக்கு ஒண்ணும் நடக்கல. ஏன் இங்க பாருங்க, ஏன் நம்ம ஜாதியில பண்ணணும், நம்ம மதத்தில பண்ணணுங்கிறது விருப்பம் தான். ஆனா, அதுவே நல்லபடியா வாழ்றதுக்கான ஒரு பெரிய தகுதி ஆயிடாது. எங்க அம்மா வாழ்க்கைய பார்த்து தான் நான் சொல்றேன். எங்க அம்மா மட்டும் இல்ல, நெறைய பேர் வாழ்க்கைய நான் பார்த்துருக்கேன். எவ்வளவோ அடி வாங்கி, கஷ்டப்பட்டு, ம மண்ட மூள குழம்பி போய் செத்து போன பொண்லாம் பார்த்துருக்கேன். ஒரே ஜாதி, ஒரே மதம். பைத்தியமாயி செத்து போன பொண்ணெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணு, ஒரே ஜாதி, ஒரே மதம். அவனுக்கு காதல்னா என்னன்னே தெரியல. ஏதோ பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறமே எனக்கு ஏத்த மாரி மாறு, 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 மாறுன்னு டார்ச்சர் பண்ணி, அந்த வாழ்க்கைய வீணாக்கிக்கிறது. அப்புறம் யார் 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு குடுப்பா? அப்படியே சும்மா சுத்த வேண்டியதான் வாலா வெட்டியா. வெட்டி பயலா சுத்த வேண்டியதான். இப்ப இந்த பையனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து ஜாதி முக்கியம் கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சதுக்கு, நமக்கு தான் கடவுள் தண்டனை குடுப்பாரு. இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன்னு ஒதுக்கி வச்சு வச்சு அவங்கள வந்து ஒரு மனநோயாளி மாரி ஆக்கி வச்சிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் பெரிய பாவம். பெரிய பாவம். 1947ல வாங்குன சுதந்திரத்த எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிரிச்சு குடுங்க. கிறுக்கு கூட்டமே பிரிச்சு குடுங்க. எல்லாரும் மனுஷன் தானே. நம்ம இந்த ஜாதியில பொறந்துட்டோங்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன 4 கை, 10 கை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எஸ்சி, எஸ்டி பிரிவினலாம் மனுஷன் இல்லையா? இந்தியன் இல்லையா? அவங்கலாம் இங்க வந்துட்டா நிம்மதியா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இங்கேயும் சிலர் வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஜாதி என்னன்னு கேட்குறாங்களாம். நான் சொல்றேன், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைங்க எல்லாருமே ஆஸ்திரேலியா குரூப்ல தான் சம்மந்தம் பண்ணுவீங்க நீங்க. இது என்ன கிறிஸ்டியன்ஸு, இங்கிலீஷ்காரங்க கூட தான் நீங்க சம்மந்தம் பண்ணுவீங்க. ஏன் தமிழர்கள பார்த்தா ஜாதி கேட்குறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு தலைக்கு அப்படியே ஏறி போற ஒரு திமிரு? என்னையும் ஜாதி கேட்டுருக்காங்க. இனிமே ஜாதி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற அசிங்க அசிங்கமா திட்டுவேன் நான். ஒரு கிறிஸ்டியன பார்த்தோனே, என்ன ஜாதின்னு கேட்குறது. உங்களுக்கு என்ன நான் என்ன நினைக்கிறேன், தமிழர்கள் வந்து ஒரு ஒரு நாட்டுல ஒரு 100 பேர் தான் இருக்கணும். ஒரு 50 பேர் தான் இருக்கணும். அப்பதான் அவங்களும் ஒற்றுமையா இருப்பாங்க. ஒரு 2000, 3000 பேர் இருந்துச்சுன்னா, அப்படியே ஒரு திமிர பார்க்கணுமே. உடனே அவங்கவங்க மாவட்டத்த சேர்ந்தவங்க வந்தவொடனே அப்படியே சேர்ந்துக்கிறது. மத்தவங்கள வந்து கழட்டி விட்டுறது. அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துக்காரங்களா சேர்ந்துக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்காரங்களா, அதாவது இந்த நாடு, இந்த நாடுன்னு சேர்ந்துக்கிறது. உங்களுக்கு வெட்கமே கிடையாதா? உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அன்பா இருக்கவே தெரியாதா? உங்களுக்கு வந்து ஒரு சொந்த மொழிக்காரன்ட்டயே உங்களால அன்பா இருக்க முடியலையே! நீங்கலாம் எப்படி ஆஸ்திரேலிய குடும்பங்கள எல்லாம் சம்மந்தம் பண்ணுவீங்க? ஓ! அவனா? அவன் கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் பண்ணிருவான், டைவர்ஸ் பண்ணிருவான், டைவர்ஸ் பண்ணிருவான், டைவர்ஸ் பண்ணிருவான். இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல காதல பிள்ளைங்க கண்டுபிடிச்சு, நல்லபடியா ஒரு பையன கல்யாணம் பண்ணி வாழணுங்கிற ஆசையே இல்லையா? அந்த ஆளுங்கலாம் டைவர்ஸ் பண்ணிருவாங்க. இப்படியே நான் கனவுலயும், நனவுலயும் நெனச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வழங்கும்? எப்படியாவது கொண்டு போய் ஒரு தமிழ் குடும்பத்தில கட்டி தள்ளி விட்டுறணும். நம்ம பட்ட க நம்ம அம்மா காலத்தில நம்ம பட்ட கஷ்டத்த இந்த பிள்ளைங்களும் அனுபவிக்கணும். நான் ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணுவேன். அந்த கல்யாணத்திலேயே நான் சாகுற வரையும் இருப்பேன். அடி வாங்கிட்டு, மிதி வாங்கிட்டு. அதானே! ஒரு நல்ல ஒரு உண்மையான, அன்பான ஒருத்தர கண்டுபிடிச்சு நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையே கிடையாது. அங்க இந்தியாவுல இருக்கிற அதே சரக்க தூக்கிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கிறது. அது காசிக்கு போனாலும் கருமம் தொலையாதுங்கிற மாதிரி. தயவு செஞ்சு ஜாதி, மத அடிப்படையில ஒருத்தர அந்த பிள்ளைங்களா லவ் பண்ணிடுச்சுன்னா, ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அந்த பிள்ளைங்க உண்மையிலே 2 பேரும் உண்மையிலேயே பாசமா இருக்காங்களா? தம்பி நீ எந்த ஜாதியா இருந்தாலும் கூப்பிட்டு கேட்கணும். "நீ தண்ணி அடிப்பியா? என் பொண்ண அடிக்கக்கூடாது. என் பொண்ணு நான் ரொம்ப பாசமா வளர்த்துருக்கேன்." சொல்லணும். உண்மைய சொல்லணும். "என் பொண்ணு வந்து கஷ்டப்படாம பார்த்துக்கணும். நீ உண்மையா பாசமா இருப்பியா? எனக்கு ஜாதி முக்கியம் கிடையாது." போய் தனிப்பட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுங்க. எல்லாரும் உங்கள அப்படியே கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி குடுங்க. ஒரு 1 வருஷம் 6 மாசம் கழிச்சு சேர்ந்துக்கலாம். இப்படிதானே ஜாதி மாறும். ஜாதி பேரு இருக்குது இல்ல. அப்படியே எல்லாரும் கலந்து கலந்து வாழ்ந்தா தான் நல்லாருக்கும். ஒரு 10 நாள் அவங்க வீட்டு பக்கம் போய் பாருங்க. எல்லாரும் நம்மள மாரி தான் பேசுவாங்க. இப்ப நான் திண்டுக்கல்ல இருக்கேன். என்னோட திண்டுக்கல் மாவட்டம். நான் வேற ஒரு மாவட்டத்துக்கு போனாலும் மக்கள் அதே போல தான் இருக்காங்க. எந்த மாவட்டத்துக்காரங்கள போய் பார்த்து பேசினாலும் ஒரே மாரி தான் பேசுறாங்க. நான் எத்தனையோ தமிழர்கள பார்த்துருக்கேன். அவங்க வந்து என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒரே மாரி தான் பேசுறாங்க. அதனால பாவம் பிள்ளைங்கள கஷ்டப்படுத்தாது. எவ்வளோ வலிச்சிருக்கும். பாவம். ரொம்ப கஷ்டமா கிடக்கு. ஒரு சாதாரண ஒரு ஒரு உயிர வந்து ஒரு உடம்பு சரியில்லாத ஒருத்தர காப்பாத்துறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நோய் வந்துச்சுன்னா லட்ச லட்சமா செலவு பண்றோம். ஆனா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்கள வெட்டி போட்டுர்றோம். அந்த லவ் பண்ண பையனுக்கு இப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பாவம்லாம் சும்மா விடாது. நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம வெட்டி கொன்னுட்டு மட்டும் நம்ம சந்தோஷமா இருந்துற முடியுமா? உண்மையிலேயே சொல்றேன் பைத்தியம். சாதி பைத்தியம்னு நான் சொல்றேன். சாதி வெறியெல்லாம் கிடையாது. இது ஒரு பைத்தியம்.
நம்மள நம்மள வந்து மத்தவங்களும் அதாவது நம்மள எல்லாரும் வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. என் குடும்பத்தில ஒருத்தர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வேற ஜாதியில. அப்ப இருந்தது. அந்த ஓடி போச்சான், ஓடி போச்சான். இப்ப யாருமே ஓடி போனத பத்தியெல்லாம் பேசுறதுக்கே யாருக்கும் நேரம் இல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க பிள்ளைங்க வந்து படிக்காதவன, காசு சம்பாதிக்காதவன, ஒரு குடிகாரன கல்யாணம் பண்ணிட்டு போனா தான் சிரிப்பாங்க. பரவால்ல வேற சாதினாலும் இன்ஜினியர் பையனாச்சே! அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா தான் பார்ப்பாங்க. நல்ல பையனா புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் நெனப்பாங்க. குடிகார பயல நம்ம சாதி பையன கல்யாணம் பண்ணி வச்சா தான் சிரிப்பாங்க. அவன் எங்கிட்டு விழுந்துட்டு குடிச்சிட்டு கிடக்குறானோ அப்படின்னு. வேற ஜாதி பையனா இருந்தா என்ன? குடிக்காதவனா இருக்கணும், நல்லவனா தயவு செஞ்சு பசங்க குடிக்காதீங்க. குடிக்கவே குடிக்காதீங்க. என்னத்த குடிச்சு என்ன ஆகப்போகுது? ஒரு 70 வயசு வரைக்கும் கூட வாழ முடியாது குடிச்சீங்கன்னா. நான் 50 வயசுக்குள்ளேயே செத்து போயிருவேன். எங்க அப்பாலாம் குடிக்க மாட்டாரு. அவர் 50கள்லயே செத்துட்டாரு. எங்க எங்க வீட்ல யாரோட கல்யாணத்தையும் அவர் பார்க்கல. அவர் குடிக்க மாட்டாரு, சிகரெட் பிடிக்க மாட்டாரு. சீக்கிரமா செத்து போயிட்டாரு. நீங்கலாம் குடிக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறீங்க, ஏதோ பண்றீங்கல்ல. என்ன இந்த போதை பொருள், என்ன இலவுகளோ, இதெல்லாம் பண்ணுனா எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும்? லாங் டேர்மா வாழணும். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ்ங்கிற மாதிரி. அதனால இப்போ நல்ல பண்டமா சாப்பிடணும். நல்ல மெதுவா வாழணும். ரசிச்சு வாழணும். புரியுதா? லபக் லபக் லபக்குன்னு சோறு திங்கக்கூடாது. இந்த கோழி கொத்துன மாரி. அதுபோல மெதுவா எல்லாத்தையும் வாழ்க்கைய மெதுவா, ரொம்ப ரசிச்சு வாழணும். அப்படி மெதுவா ஸ்லோவா வாழ்ந்தோம்னா வச்சுக்கோ 70 வயசு வரைக்கும் நல்லா நிஜமா இருக்கலாம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஒரு சிம்பிள். ஏதாவது ஒரு என்ன பொய் சொன்னா என்ன? "நீ போய் கல்யாணம் பண்ணிக்கம்மா, அப்புறம் பார்த்துக்குறோம் நாங்க வர்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு வர்றோம். சரியா?" அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கும். என்ன ஜாதின்னா அப்படியே ஒட்டிக்கிட்டா இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 10 நாள் பேசி பழகுனா சரியா போயிடும். நம்மள மாரி தான் இருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ஜாதின்றது ஒரு மனநோய் மாதிரி. அதுதான் சின்ன பிள்ளையிலே வந்து எல்லா ஜாதிக்காரங்களோடையும் பேசி பழகுறப்போ, அவங்களோட குணம்லாம் தெரியும். எனக்கு வேற ஜாதி பொண்ணுங்க நெறைய பிள்ளைங்களுக்கு தெரியும் எனக்கு. அந்த பிள்ளைங்களோட குணம்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? எல்லா பிள்ளைங்களுமே நல்ல குணமா தான் இருக்கும். அப்போ ஒரு பெண்ண அ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பெண்ண பொறுத்தவரையும் நல்லா படிச்சிருக்க பொண்ணா இருந்தா, படிச்ச பையன தான் லவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இயல்பானது. கற்றார் கற்றாரை காமருவர். அவங்க படிச்சவங்கள தான் லவ் பண்ணுவாங்க. 2வது வந்து அவங்களோட இப்போ பஸ்லயோ எங்கேயோ பார்க்குறப்போ அவங்களுக்கு ஜாதியெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு ஈர்ப்பு இருக்கு தெரியுமா? அந்த ஈர்ப்பு தான் வந்து அந்த ஈர்ப்பு இருக்கக்கூடாதுன்றாங்க. அந்த ஈர்ப்பே இல்லாம எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? அதாவது நல்லவனா இருக்கணுன்றேன். புரியுதுங்களா? ஒருத்தர் ஈர்க்குது அப்படின்னோனே கல்யாணம் பண்ணிட்டு அடி வாங்க சொல்லல. குடிகார பயல கல்யாணம் பண்ண சொல்லல. நல்ல தரமான பையன, ஒரு தரமான பொருள் மாரி ஒரு தரமான பையன நம்ம லவ் பண்ணா, வீட்ல வந்து நம்ம சொல்லி, அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும். இல்லாட்டி நம்ம அவங்களோட அனுமதியோட கல்யாணம் பண்ணிக்கணும். சம்மதம் வேற, அனுமதி வேற. ஓகே. கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும். ஆனா, இந்த மாதிரி கோவக்கார அம்மா, அப்பா அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் காதல் விஷயத்த அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். அம்மா வந்து அப்பாகிட்ட சொல்லி, அம்மாக்கள் புரிய வைக்கணும். ஏன்னா, பெண்களோட இயல்பு வந்து நம்ம வந்து நம்மள நம்மகிட்ட பாசமா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வர்ற ஆண தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்கிட்ட நெறைய காசு இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இவன கல்யாணம் பண்ணா நம்ம பெரிய வசதியா இருக்கலாம் அப்படிலாம் நெனைக்க மாட்டாங்க. இயல்பிலேயே பெண்களுக்கு வந்து ஒரு அன்ப நோக்கி தான் போயிட்டே இருப்பாங்க. புரியுதா? அப்ப வந்து அ அம்மா வந்து பெண்ணோட அம்மா வந்து அப்பாவுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கணும். ஸ்ட்ரெய்ட்டா போய் அப்பாகிட்ட சொல்லு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அம்மாகிட்ட சொல்லி, அம்மா வந்து அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணணும். அம்மாக்கள் நெனைச்சா நெறைய கல்யாணங்கள நடத்தி வைக்க முடியும். நெறைய வீடுகள்ல பிரச்சனையே தீர்க்க முடியும். நைஸா அழகா பேச பாருங்க. சரியா? பிள்ளைங்க வந்து எப்படியாவது அது ஒரு நல்ல பாசிட்டிவான வாழ்க்கை அமையணும். நான் திரும்பவும் சொல்றேன். எங்க அம்மா ஒரே ஜாதியில, ஒரே மதத்தில கல்யாணம் பண்ணியும், எங்க அம்மா நல்லா வாழல. நான் அத ஏன் சொல்றேன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கேன். யாருமே உதவிக்கு வரல. எங்க அம்மாவோட ஒரே பற்று வந்து சாமி தான். சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. யாருமே எங்க அம்மாவுக்கு உதவி பண்ணது கிடையாது. கடைசி வரைக்கும் ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்து எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்து போச்சு. அதனால ஓரளவு காசு வேணும். சரிங்களா? ஜாதி, மதம் பார்க்க தேவையில்ல. கொஞ்சம் நல்லா படிச்சிருந்து நல்லா சம்பளம் சம்பாதிக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே தப்பு கிடையாது. கொஞ்ச நாள்ல மாறிடும். ஒரு ஒரு தலைமுறையில ஜாதி பிரச்சனைலாம் மாறிடும் தெரியுமா? இப்படிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு மனசு கஷ்டமா இருக்கு.
கமெண்ட்ல வந்து ஏதாவது திட்டுனீங்க, அப்புறம் நல்ல நல்ல கேள்வி கேட்பேன் சொல்லிட்டு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.